அனைவருக்கும் வணக்கம். ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக தமிழகத்தில் நிகழ்ந்த தொடக்க கால கிளர்ச்சிகள். இந்த லெசன் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த லெசன் பார்த்திங்கன்னா 10th நியூ புக் ஹிஸ்ட்ரியில் வந்துருக்கு. புக்கு இன்சைடு கொஷின் ஒரு 100 கொஷினும், புக் பேக் கொஷின்ஸ் ஒரு 18, டோட்டலாக ஒரு 118 கொஷின்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா 28வது லெசன். இது இல்லாமல் இன்னொரு 4 லெசன் இருக்குது. அது பின்னாடி பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கொஷின், நாடு பிடிக்கும் கிழக்கிந்திய கம்பெனியின் நோக்கத்திற்கு முதல் எதிர்வினை டேஸிடமிருந்து வெளிப்பட்டது. ஆன்சர் பூலித்தேவர். நாடு பிடிக்கும் கிழக்கிந்திய கம்பெனியின் நோக்கத்திற்கு முதல் எதிர்வினை டேஸிடமிருந்து வெளிப்பட்டது பூலித்தேவர். கூற்று 1, பாளையம் என்ற சொல் ஒரு பகுதியையோ ஒரு இராணுவ முகாமையோ அல்லது ஒரு சிற்றரசையோ குறிப்பதாகும். கூற்று 2, பாளையக்காரர்களை ஆங்கிலேயர்கள் போலிக்கார் என்று குறிப்பிட்டனர். ஆன்சர் கூற்று 1 மற்றும் 2 சரி. சரியான கூற்றை தேர்ந்தெடுக்கவும். ஒரு 2 பாயிண்ட்ஸ் இருக்குது, பார்த்துக்கோங்க. ஆன்சர் இரண்டுமே சரி. பாளையக்காரர்கள் என்ற தமிழ் சொல் இறையாண்மை கொண்ட ஒரு பேரரசுக்கு கப்பம் கட்டும் குறுநில அரசை குறிக்கிறது. இவ்வமைப்பின் கீழ் தனிநபர் ஒருவர் ஆற்றிய சீரிய இராணுவ சேவைக்காக அவரின் கட்டுப்பாட்டின் கீழ் பாளையம் கொடுக்கப்பட்டது. ஆன்சர் இரண்டும் சரி. வாராங்கலை சார்ந்த டேஸ் ஆட்சி காலத்தில் காகதிய அரசில் பாளையக்காரர் முறை நடைமுறைப்படுத்தப்பட்டது. ஆன்சர் பிரதாபருத்ரன். 5வது கொஷின், மதுரை நாயக்கராக 1529 பதவியேற்ற விஸ்வநாத நாயக்கர் அவர் தம் அமைச்சரான டேஸ் என்பவரின் உதவியோடு தமிழகத்தில் பாளையக்காரர் முறையை அறிமுகப்படுத்தினார். ஆன்சர் அரியநாதர். நாயக்க மன்னர்களால் உருவாக்கப்பட்ட பாளையங்கள். ஆன்சர் 72. பாளையக்காரர்கள் காவல் காக்கும் கடமை டேஸ் என்றும் அழைக்கப்பட்டது. ஆன்சர் ஏபி சரி. படிக்காவல், அரசு காவல். கிழக்கில் இருந்த பாளையங்கள். ஆன்சர் மேற்கண்ட அனைத்தும். சாத்தூர், நாகலாபுரம், எட்டயபுரம், பாஞ்சாலங்குறிச்சி. கிழக்கில் இருந்த பாளையங்கள் சாத்தூர், நாகலாபுரம், எட்டயபுரம், பாஞ்சாலங்குறிச்சி. மேற்கில் இருந்த பாளையங்கள். ஆன்சர் மேற்கண்ட அனைத்தும். ஊத்துமலை, தலைவன்கோட்டை, நடுவக்குறிச்சி, சிங்கம்பட்டி, சேத்தூர். கூற்று 1, கர்னல் ஹாரன் தலைமையிலான கம்பெனியின் படை ஒன்றை அழைத்து கொண்டு மார்ச் 1755 மாபுஸ்கான் திருநெல்வேலிக்கு சென்றார். கூற்று 2, மதுரை எளிதில் அவர்களது கையில் வீழ்ந்தது. அதன் பின் தொடர்ந்து கம்பெனிக்கு கீழ்ப்படிய மறுத்த பூலித்தேவரை அடக்க கர்னல் ஹாரன் பணிக்கப்பட்டார். ஆன்சர் இரண்டுமே சரி, அதாவது 2 கூற்றுகளும் சரியானவை. மேற்கு பகுதியில் இருந்த பாளையக்காரர்களிடம் மிகுந்த செல்வாக்கு பெற்றிருந்தவர். ஆன்சர் பூலித்தேவர். சரியானதை தேர்ந்தெடுக்கவும். ஒரு 3 பாயிண்ட்ஸ் இருக்குது, பார்த்துக்கோங்க. 3 சரியாக கொடுத்துருக்கோம். ஆப்ஷன் ஏ பாருங்கள். நவாப் சந்தா சாஹிப்பின் முகவர்களாக செயல்பட்டு வந்த மியானா, முடிமியா, நபிகான் கட்டாக் என 3 பத்தானிய அதிகாரிகள் மதுரை மற்றும் திருநெல்வேலி பகுதிகளில் பொறுப்பு வகித்தனர். அவர்கள் ஹார்காட்டு நவாப்பான முகமது அலிக்கு எதிராக மேற்கு பாளையக்காரர்களுக்கு ஆதரவு அளித்தனர். அவர்களோடு பூலித்தேவர் நெருக்கமான நட்புறவை ஏற்படுத்தி கொண்டிருந்தார். ஆன்சர் 3மே சரி. ஆங்கிலேயர்களுக்கு எதிராக போரிட பாளையக்காரர்களின் கூட்டமைப்பு ஒன்றை ஏற்படுத்தியவர். ஆன்சர் பூலித்தேவர். பூலித்தேவரை ஆதரிக்காத பாளையக்காரர்கள்.
ஆன்சர் வந்து மேற்கண்ட அனைத்தும் சிவகிரி பாளையக்காரர்கள், எட்டயபுரம், பாஞ்சாலங்குறிச்சி. ஆங்கிலேயருக்கு ஆதரவளித்த மன்னர்கள். ஆன்சர் வந்து ஏபி சரி. புதுக்கோட்டை, ராமநாதபுரம். 16வது கொஷின் கூற்று 1. பூலித்தேவர் மைசூரின் ஐதர் அலி மற்றும் பிரெஞ்சுக்காரர்களது ஆதரவினை பெற முயன்றார். கூற்று 2. ஏற்கனவே மராட்டியர்களோடு கடுமையான மோதலில் ஈடுபட்டிருந்த ஐதர் அலியார் பூலித்தேவருக்கு உதவ இயலவில்லை. ஸோ ஆன்சர் வந்து ரெண்டுமே சரி. கூற்று 1 மற்றும் 2 சரி. நவாப் கூடுதல் படைகளை மாபுஸ்கானுக்கு அனுப்பி டேஸுக்கு செல்லும் படையை பலப்படுத்தினார். ஆன்சர் வந்து திருநெல்வேலி. கூற்று 1. மாபுஸ்கான் களக்காடு பகுதியில் தனது படைகளை நிலைநிறுத்தும் முன்பாக திருவிதாங்கூரின் 2000 வீரர்கள் புலித்தேவரின் படைகளோடு இணைந்தனர். கூற்று 2. களக்காட்டில் நடைபெற்ற போரில் பூலித்தேவரிடம் மாபுஸ்கான் படைகள் தோற்கடிக்கப்பட்டன. ஆன்சர் வந்து 2 கூற்றுகளும் சரியானவை. மத மாற்றத்திற்கு முன்பு மருதநாயகம் என்றழைக்கப்பட்டவர். ஆன்சர் வந்து ஏபி சரி. கான் சாஹிப் அல்லது யூசப் கான் 2 பேருமே மருதநாயகத்தோட பெயர் தான். ஆயிரத்தி 1761 மே 16 பூலித்தேவரின் 3 முக்கிய கோட்டைகள் யூசப் கானின் கட்டுப்பாட்டிற்குள் வந்தன. அவை: நிற்கட்டும் செவல், வாசுதேவநல்லூர், பனையூர். ஆன்சர் வந்து அனைத்தும் சரி. 21வது கொஸ்டின். கம்பெனியின் நிர்வாகத்திற்கு முறையான தகவல் அளிக்காமல் பாளையக்காரர்களோடு பேச்சுவார்த்தை நடத்திய யூசப் கான் மீது நம்பிக்கை துரோக குற்றம் சுமத்தப்பட்டு டேஸ் ஆண்டு தூக்கிலிடப்பட்டார். ஆன்சர் வந்து 1764. பூலித்தேவர் நெற்கட்டும் செவல் பகுதியை மீண்டும் கைப்பற்றிய ஆண்டு 1764. பூலித்தேவரை தோற்கடித்து நெற்கட்டும் செவல் பகுதியை கேப்டன் கேம்பல் என்பவரால் கைப்பற்றப்பட்ட ஆண்டு 1767. பூலித்தேவரின் படை பிரிவுகளில் ஒன்றனுக்கு தலைமையேற்றவர். ஆன்சர் வந்து ஒண்டி வீரன். ராமநாதபுரத்தின் அரசர் செல்லமுத்து சேதுபதிக்கு ஒரே பெண் வாரிசாக வேலுநாச்சியார் பிறந்த ஆண்டு. ஆன்சர் வந்து 1730. கூற்று 1. வேலுநாச்சியார் சிலம்பம், குதிரையேற்றம், வில்வித்தை ஆகியவற்றில் திறமையாக விளங்கினார். கூற்று 2. வேலுநாச்சியார் வல்லமை பெற்றிருந்த மொழிகள் ஆங்கிலம், பிரெஞ்சு, உருது. ஸோ ஆன்சர் வந்து கூற்று 1 மற்றும் 2 சரி. 27வது கொஸ்டின். வேலுநாச்சியார் டேசாவது வயதில் சிவகங்கை மன்னர் முத்துவடுகநாதரை மணந்து கொண்டார். ஆன்சர் வந்து 16வது வயது. வேலுநாச்சியாருடைய மகள் வந்து வெள்ளச்சி நாச்சியார். ஆற்காடு நவாபும் கர்னல் பாஞ்சோர் தலைமையிலான கம்பெனி படைகளும் இணைந்து காளையார்கோவில் அரண்மனையை தாக்கிய ஆண்டு. ஆன்சர் வந்து 1772. சரியானதை தேர்ந்தெடுக்கவும். ஒரு 2 பாயிண்ட்ஸ் இருக்குது, பார்த்துக்கோங்க. ஆன்சர் வந்து 2ம் சரி. 1772 முத்துவடுகநாதர் காளையார்கோவில் போரில் கொல்லப்பட்டார். வேலுநாச்சியார் கோபாலநாயக்கரின் பாதுகாப்பில் திண்டுக்கல் அருகே உள்ள விருபாட்சியில் 8 ஆண்டுகள் வாழ்ந்தார். ஸோ ஆன்சர் வந்து 2ம் சரி. கூற்று 1. மறைந்து வாழ்ந்த காலத்தில் வேலுநாச்சியார் ஒரு படைப்பிரிவை உருவாக்கியதோடு கோபாலநாயக்கர் மட்டுமல்லாமல் ஐதர் அலியோடும் கூட்டணியை ஏற்படுத்தி கொண்டார். கூற்று 2. வேலுநாச்சியாரின் சார்பில் ஹைதர் அலிக்கு தளவாய் தாண்டவராயனார் எழுதிய கடிதத்தில் ஆங்கிலேயரை தோற்கடிக்கும் பொருட்டு 5000 காலாட்படைகளும் 5000 குதிரைப்படைகளும் அனுப்பும்படி கோரினார். ஆன்சர் வந்து 2 கூற்றுகளும் சரியானவை.
வேலு நாச்சியார் டேஸ் மொழியில் தனக்கு கிழக்கிந்திய கம்பெனியோடு இருந்த பிணக்குகளை ஹைதர் அலிக்கு கடிதத்தில் விவரித்திருந்தார். ஆன்சர் உருது மொழி. 32வது கொஷின், கோபால நாயக்கரை தலைவராக கொண்ட திண்டுக்கல் கூட்டமைப்பில் இருந்த நாயக்கர்கள். ஆன்சர் இரண்டும் சரி. மணப்பாறையின் லட்சுமி நாயக்கர், தேவதானப்பட்டியின் பூஜை நாயக்கர். பொறுத்துக. ஸோ எல்லாமே டைரெக்டாக கொடுத்துருக்கோம். வேலு நாச்சியாரின் இராணுவ தலைவர் யாருன்னா தாண்டவராயர். திண்டுக்கல் கோட்டையின் படைத்தலைவர் யாருன்னா சையத். இவர் ஹைதர் அலி கீழே இருந்த ஒரு படைத்தலைவர். தளவாய் அப்படின்னா இராணுவ தலைவர். ஆன்சர் அனைத்தும் சரி. 34, கோயம்புத்தூரை மையமாக கொண்டு பிரிட்டிஷாரை எதிர்த்தவர். ஆன்சர் கோபால நாயக்கர். டேஸ் பின் நாட்களில் கட்டபொம்மனின் சகோதரரான ஊமத்துரையோடு இணைந்தார். உள்ளூர் விவசாயிகளின் ஆதரவுடன் ஆனைமலையில் கடும் போர் புரிந்தார். யார் அப்படின்னா கோபால நாயக்கர். பிரிட்டிஷ் படைகளால் கோபால நாயக்கர் டேஸில் வெற்றி கொள்ளப்பட்டார். ஆன்சர் 1801. வேலு நாச்சியார் யார் உதவியுடன் சிவகங்கையை மீண்டும் கைப்பற்றினார்? ஆன்சர் ஏபி சரியானவை. கோபால நாயக்கர், ஹைதர் அலியின் இராணுவ உதவி. கூற்று 1, மருது சகோதரர்களின் உதவியினால் வேலு நாச்சியார் அரசியாக முடிசூட்டி கொண்டார். கூற்று 2, இந்திய நாட்டில் பிரிட்டிஷ் காலனி ஆதிக்க அதிகாரத்தை எதிர்த்த முதல் பெண் ஆட்சியாளர் அல்லது அரசி என்ற பெருமை அவருக்கே உரித்தானதாகும். ஆன்சர் இரண்டும் சரி. கூற்று 1 மற்றும் 2 சரி. சரியானதை தேர்ந்தெடு. ஒரு 3 பாயிண்ட்ஸ் இருக்குது, பார்த்துக்கோங்க. குயிலி வேலு நாச்சியாரின் உடையாள் என்ற பெண்களின் படைப்பிரிவை தலைமையேற்று வழிநடத்தியவர். உடையாள் குயிலி பற்றி உளவு கூற மறுத்ததால் கொல்லப்பட்ட மேய்த்தல் தொழில் புரிந்த பெண். 1780 குயிலி தனக்குத்தானே நெருப்பு வைத்து கொண்டு அப்படியே சென்று பிரிட்டிஷாரின் ஆயுத கிடங்கில் இருந்த அனைத்து தளவாடங்களையும் அளித்தார். 1780. குயிலி இறந்த ஆண்டு எந்த வருஷம் கேட்டாலும் 1780. 40வது கொஷின், வீரபாண்டிய கட்டபொம்மன் பாஞ்சாலக்குறிச்சியின் பாளையக்காரராக பொறுப்பேற்ற வயது எவ்வளோனா 30 வயது. இவருடைய தந்தை ஜெகவீர பாண்டிய கட்டபொம்மன். கட்டபொம்மனை அமைதியை விரும்பும் மனம் கொண்டவராகவே கருதியவர்கள். ஜேம்ஸ் லண்டன், காலின் ஜாக்சன். ஆன்சர் ஏபி சரி. எந்த ஆண்டு ஆங்கிலேயருடன் நவாப் ஏற்படுத்தி கொண்ட உடன்படிக்கையின்படி பாஞ்சாலங்குறிச்சியின் வரி வசூலிக்கும் உரிமையை கிழக்கிந்திய கம்பெனி பெற்றது? ஆன்சர் 1781. 6இல் 1 பங்கு நவாப்பிற்கு ஒதுக்கப்பட்டது. இந்த வரி வசூலில் 6இல் 1 பங்கு நவாப்பிற்கு ஒதுக்கப்பட்டது. 43, 1798ஆம் ஆண்டு கட்டபொம்மனிடமிருந்து வசூலிக்க வேண்டிய நிலுவைத் தொகை டேஸாக இருந்தது. எவ்வளோனா 3310 பகோடாக்கள். ஜாக்சன் கட்டபொம்மனை ராமநாதபுரத்தில் வந்து சந்திக்க ஆணை பிறப்பித்த நாள். ஆன்சர் 1798 ஆகஸ்ட் 18. ஜாக்சன் கட்டபொம்மனை சந்திக்க மறுத்த இடங்கள். ஆன்சர் ஏபி சரியானவை. குற்றாலம், ஸ்ரீவில்லிபுத்தூர். செப்டம்பர் 19 அன்று கட்டபொம்மனை சந்திக்க ஜாக்சன் அனுமதி அளித்த இடம். ஆன்சர் ராமநாதபுரம். 3 மணி நேரம் நிற்க வைக்கப்பட்டார். தனது ஆட்களோடு ராமநாதபுரம் கோட்டைக்குள் நுழைந்து கட்டபொம்மன் தப்ப உதவியவர். ஆன்சர் ஊமத்துரை. ராமநாதபுரம் கோட்டை வாசலில் நடந்த மோதலில் லெப்டினன்ட் கிளார்க் உள்ளிட்ட சிலர் கொல்லப்பட்டனர். டேஸ் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். ஆன்சர் சிவசுப்பிரமணியனார். இவர் யாருன்னா கட்டபொம்மனுடைய அமைச்சர்.
கூற்று 1, கட்டபொம்மன் ஆட்சியை ஜாக்சன் தன்னை எவ்வாறெல்லாம் அவமானப்படுத்தினார் என்பதை மதராஸ் ஆட்சிக்குழுவிற்கு தெரியப்படுத்தினார். கூற்று 2, அக்குழு வில்லியம் ப்ரௌலன், வில்லியம் ஓரம், ஜான் காசா மேஜர் ஆகியோர் அடங்கிய குழுவின் முன்பாக ஆஜராகும்படி கட்டபொம்மனை பணித்தது. ஆன்சர் 2 கூற்றுகளும் சரியானவை. சிவசுப்பிரமணியனாரை சிறையிலிருந்து விடுவித்து கலெக்டர் ஜாக்சனை பணியிடை நீக்கம் செய்த ஆளுநர். ஆன்சர் எட்வர்ட் கிளைவ். புதிய ஆட்சியராக நியமிக்கப்பட்டவர் எஸ்ஆர் லூசிங்டன். கட்டபொம்மன் ஆளுநர் குழுவின் முன்பாக ஆஜராகி ராமநாதபுரத்தில் நிகழ்ந்தவற்றை விளக்கம் அளித்த நாள். ஆன்சர் 1798 டிசம்பர் 15. கட்டபொம்மன் டேஸ் பகோடாக்கள் நீங்களாக பிற நிலுவைத் தொகையை செலுத்தினார். ஆன்சர் 1080 பகோடாக்கள். மருது பாண்டியர்கள் எந்தெந்த பகுதிகளை உள்ளடக்கி தென்னிந்திய கூட்டமைப்பை ஏற்படுத்தினர். ஆன்சர் அனைத்தும் சரியானவை. திண்டுக்கல்லின் கோபாலநாயக்கர், ஆனைமலையில் எதுல் நாயக்கர், அருகாமையில் இருந்த பாளையங்கள். தென்னிந்திய கூட்டமைப்புக்கு தலைவராக செயல்பட்டவர் யார் அப்படின்னா மருது பாண்டியர். ஸோ தென்னிந்திய கூட்டமைப்பு திருச்சிராப்பள்ளி அறிக்கை அப்படின்ற ஒரு அறிக்கை வெளியிட்டிருப்பாங்க. கட்டபொம்மன் தனது செல்வாக்கை பயன்படுத்தி டேஸ் பாளையக்காரர்களை தங்களோடு இணைக்க முயன்றார். ஆன்சர் சிவகிரி பாளையக்காரர்களை. கூற்று 1, மே 1799 மதராஸில் இருந்த வெல்லஸ்லி பிரபு திருச்சிராப்பள்ளி, தஞ்சாவூர் மற்றும் மதுரை ஆகிய பகுதிகளில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த படைகளை திருநெல்வேலி நோக்கி செல்ல உத்தரவிட்டார். கூற்று 2, படைகளுக்கு மேஜர் பானர்மேன் தலைமையேற்றார். திருவிதாங்கூர் படைகளும் பிரிட்டிஷ் படைகளோடு இணைந்தன. ஆன்சர் கூற்று 1 மற்றும் 2 சரி. கட்டபொம்மனை சரணடையக்கூடிய நிபந்தனை ஒன்று வழங்கப்பட்ட நாள். 1799 செப்டம்பர் 1. பானர்மேன் டேஸ் என்று முழு படைகளையும் பாஞ்சாலங்குறிச்சியில் கொண்டு நிறுத்தினார். 1799 செப்டம்பர் 5. சரணடையக்கூடிய நிபந்தனை ஒன்று வழங்கப்பட்டது 1799 செப்டம்பர் 1. ஸோ பாஞ்சாலங்குறிச்சியில் படைகளை கொண்டு நிறுத்தியது 1799 செப்டம்பர் 5. பானர்மேன் டேஸ் என்பவரை தூதனுப்பி கட்டபொம்மனை சரணடையுமாறு கேட்டுக்கொண்டார். ஆன்சர் ராமலிங்கர். பானர்மேன் யாரிடம் கோட்டையின் இரகசியங்களை சேகரித்தார். ஆன்சர் ராமலிங்கர். கல்லர்பட்டியில் நடைபெற்ற மோதலில் டேஸ் கைது செய்யப்பட்டார். ஆன்சர் சிவசுப்பிரமணியனார். கூற்று 1, கட்டபொம்மன் புதுக்கோட்டைக்கு தப்பி சென்றார். பிரிட்டிஷார் அவரது தலைக்கு ஒரு வெகுமதியை நிர்ணயித்தனர். கூற்று 2, எட்டயபுரம் மற்றும் புதுக்கோட்டை அரசர்களால் துரோகம் இழைக்கப்பட்ட கட்டபொம்மன் இறுதியில் பிடிபட்டார். ஆன்சர் 2 கூற்றுகளும் சரியானவை. கட்டபொம்மனின் அமைச்சர் சிவசுப்பிரமணியனார் தூக்கிலிடப்பட்ட இடம். ஆன்சர் நாகலாபுரம். சிவசுப்பிரமணியனார் தூக்கிலிடப்பட்ட நாள் 1799 செப்டம்பர் 13. கூற்று 1, பானர்மேன் விசாரணை என்ற பெயரில் ஒரு கேலிக்கூத்தை பாளையக்காரர்கள் முன்பாக அக்டோபர் 16 அன்று அரங்கேற்றினார். கூற்று 2, விசாரணையின் போது கட்டபொம்மன் தன் மீது சுமத்தப்பட்ட அனைத்து குற்றச்சாட்டுகளையும் ஏற்றுக்கொண்டார். ஆன்சர் இரண்டுமே சரி. கூற்று 1 மற்றும் 2 சரி. கட்டபொம்மன் தூக்கிலிடப்பட்ட இடம். ஆன்சர் கயத்தாறு. சிவகங்கை மன்னர் முத்துவடுகநாதரின் திறமையான படை தளபதிகள். ஆன்சர் பெரிய மருது, சின்ன மருது. பெரிய மருதை வெள்ளை மருது அப்படின்னு சொல்லுவாங்க. .
1800 மீண்டும் கலகம் வெடித்தது. பிரிட்டிஷாரின் குறிப்புகளில் இது டேஸ் போர் என்று குறிப்பிடப்படுகிறது. ஆன்சர் வந்து இரண்டாவது பாளையக்காரர் போர். இரண்டாவது பாளையக்காரர் போரை இணைந்து வழிநடத்தியவர்கள் சிவகங்கை மருது சகோதரர்கள், திண்டுக்கல் கோபாலநாயக்கர், மலபார் கேரளவர்மா, மைசூர் கிருஷ்ணப்பா மற்றும் துண்டாஜி. ஆன்சர் வந்து மேற்கண்ட அனைத்தும். கோயமுத்தூர் கிளர்ச்சி ஏற்பட்ட ஆண்டு 1800 ஜூன். எந்தெந்த பகுதியில் இருந்த பாளையக்காரர்கள் பிரிட்டிஷ்காரர்களால் பிடிக்கப்பட்டு தூக்கிலிடப்பட்டார்கள்? ஆன்சர் வந்து மேற்கண்ட அனைத்தும். கோயமுத்தூர், சத்தியமங்கலம், தாராபுரம். கூற்று 1. கட்டபொம்மனின் சகோதரர்களான ஊமத்துரையும் சிவத்தையாவும் பிப்ரவரி 1801 பாளையங்கோட்டை சிறையிலிருந்து தப்பி கமுதியில் பதுங்கியிருந்தனர். சின்னமருது அவர்களை தமது தலைமையிடமான சிறுவயலுக்கு அழைத்து சென்றார். ஆன்சர் வந்து 2 கூற்றுகளும் சரியானவை. மருது சகோதரர்கள் திருச்சிராப்பள்ளி பேரறிக்கை வெளியிட்ட ஆண்டு ஜூன் 1801. திருச்சிராப்பள்ளி பேரறிக்கை ஒட்டப்பட்ட இடங்கள். ஆன்சர் வந்து ஏபி இரண்டும் சரி. திருச்சியில் உள்ள நவாப் கோட்டை, ஸ்ரீரங்க கோவிலின் சுற்றுச்சுவர். சின்னமருது ஏறத்தாழ டேஸ் ஆட்களை ஆங்கிலேயருக்கு எதிராக திரட்டினார். ஆன்சர் வந்து 20,000 ஆட்களை. ஆங்கிலேய அரசுடன் கைகோர்த்த அரசர்கள். ஆன்சர் வந்து அனைத்தும் சரி. புதுக்கோட்டை, எட்டயபுரம், தஞ்சாவூர். பிரிட்டிஷார் சிவகங்கையை இணைத்து கொண்ட ஆண்டு. ஆன்சர் வந்து 1801. அக்டோபர் 24 மருது சகோதரர்கள் தூக்கிலிடப்பட்ட இடம். ஆன்சர் வந்து திருப்பத்தூர். இது எங்கே இருக்குன்னா ராமநாதபுரத்தில் இருக்கக்கூடிய திருப்பத்தூர் கோட்டை. 79 1801 நவம்பர் 16 ஊமத்துரையும் சிவத்தையாவும் தலை துண்டாக்கப்பட்ட இடம். ஆன்சர் வந்து பாஞ்சாலங்குறிச்சி. இந்த இயர் டேட்டோட ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் பொறுத்துக்களை கேட்டிருக்காங்க. 1801 நவம்பர் 16 ஊமத்துரையும் சிவத்தையாவும் தலை துண்டாக்கப்பட்ட இடம் பாஞ்சாலங்குறிச்சி. மருது சகோதரர்கள் வந்து 1801 அக்டோபர் 24 திருப்பத்தூர் கோட்டை, ராமநாதபுரம் திருப்பத்தூர் கோட்டை. கூற்று 1. கலகக்காரர்களில் 73 பேர் பிடிக்கப்பட்டு மலேயாவின் பினாங்கிற்கு நாடு கடத்தப்பட்டார்கள். கூற்று 2. மருது சகோதரர்கள் கழகம் தென்னிந்திய புரட்சி என்று அழைக்கப்படுகிறது. ஆன்சர் வந்து இரண்டுமே சரி. எந்த ஆண்டு ஏற்படுத்தப்பட்ட கர்நாடக உடன்படிக்கையின்படி பிரிட்டிஷார் நேரடியாக தமிழகத்தின் மீது தங்கள் கட்டுப்பாட்டை ஏற்படுத்தினர்? ஆன்சர் வந்து 1801 ஜூலை 31. முக்கியமான ஒரு கொஷின். தமிழகத்தின் மீது தங்கள் கட்டுப்பாட்டை ஏற்படுத்தியது 1801 ஜூலை 31. இந்த லெசனே ரொம்ப முக்கியமான லெசன். அதனால தான் எல்லா கொஷினுமே இம்பார்ட்டன்ட். ஸோ எல்லாமே பார்த்துக்கோங்க. தீரன் சின்னமலை பற்றி சரியானதை தேர்ந்தெடு. ஒரு 5 பாயிண்ட்ஸ் இருக்குது, பார்த்துக்கோங்க. ஆன்சர் வந்து அனைத்தும் சரியானவை. தீர்த்தகிரி என்ற பெயரோடு பழைய கோட்டை மன்றடியார் பட்டம் பெற்ற மதிப்புமிக்க குடும்பத்தில் 1786 பிறந்தார். 1756 பிறந்தார். சிலம்பு, வில்வித்தை, குதிரையேற்றம், நவீன போர் முறைகளை கற்றுத்தேர்ந்தார். கொங்கு பகுதியில் குடும்ப மற்றும் நில பிரச்சனைகளுக்கு தீர்வு வழங்குதல் போன்ற செயல்பாடுகளில் ஈடுபட்டு வந்தார். திப்புவின் திவான் முகமது அலி என்பவரால் வரி வசூலிக்கப்பட்ட பணத்தை சின்னமலை பிடுங்கிக் கொண்டு சுல்தானுக்கு போய் சொல் என்று அறிவுறுத்தினார். திப்பு சுல்தானும் தீரன் சின்னமலையும் நொயல் ஆற்றங்கரையில் மோதிக்கொண்டன. இதில் சின்னமலை வெற்றி பெற்றார். திப்புவின் இறப்பிற்கு பிறகு ஒரு கோட்டையை எழுப்பிய தீரன் சின்னமலை அவ்விடத்தை விட்டு வெளியேறாமல் ஆங்கிலேயரை எதிர்த்து போராடினார். எனவே அவ்விடம் டேஸ் என்று அழைக்கப்படுகிறது. ஆன்சர் வந்து ஓடாநிலை. தீரன் சின்னமலையும் அவரது சகோதரர்களையும் 1805 ஜூலை 31 அன்று தூக்கிலிடப்பட்ட இடம்.
ஆன்சர் வந்து சங்ககிரி. ஆயிரத்தி 1792 திப்புவோடு ஏற்பட்ட போரின் முடிவில் ஆங்கிலேயர் பெற்றுக்கொண்ட வருவாய் மாவட்டங்கள். ஆன்சர் ஏபி சரி, சேலம், திண்டுக்கல். ஆங்கிலேயரின் கட்டுப்பாட்டின் கீழ் வந்த ஆண்டு. 1792 சேலம், திண்டுக்கல். 1798 தஞ்சாவூர். 99 கோயம்புத்தூர். 1801 வடார்காடு, தென்னார்காடு, திருச்சிராப்பள்ளி, மதுரை, திருநெல்வேலி. ஸோ ஆன்சர் வந்து அனைத்தும் சரி. கூற்று 1, திப்புவின் மகன்களும் அவர் தம் குடும்பத்தினரும் வேலூர் கோட்டையில் சிறை வைக்கப்பட்ட வேளையில் தங்கள் அதிருப்தியை வெளிப்படுத்தும் வாய்ப்பு கூடி வந்தது. கூற்று 2, வேலூர் புரட்சி ஏற்படுத்துவதற்கான இயக்க சக்தியாக சர் ஜான் கிராடக் வெளியிட்ட புதிய இராணுவ விதிமுறை அமைந்தது. ஆன்சர் வந்து 2 கூற்றுகளும் சரியானவை. சர் ஜான் கிராடக் வெளியிட்ட புதிய இராணுவ விதிமுறைகள். ஆன்சர் வந்து மேற்கண்ட அனைத்தும். இந்திய வீரர்கள் சீருடையில் இருக்கும்போது சாதிய அடையாளங்களையோ காதணிகளையோ அணியக்கூடாது. தாடையை முழுமையாக சவரம் செய்யவும் மீசையை ஒரே பாணியில் வைத்துக்கொள்ளவும் அறிவுறுத்தப்பட்டார்கள். புதிய வகை தலைப்பாகையில் விலங்கு தோலினால் ஆன இலச்சினை. வேலூர் புரட்சி நடைபெற்ற ஆண்டு. 1806 ஜூலை 10. முதல் மற்றும் 23ஆம் படைப்பிரிவு சிப்பாய்கள் புரட்சியில் இறங்கினர். வேலூர் புரட்சியில் முதல் பலியானவர் கர்னல் பேன்கோர்ட். வேலூர் புரட்சியின் போது 23ஆம் படைப்பிரிவை சேர்ந்த டேஸ் கொல்லப்பட்டார். கர்னல் மிக்காரஸ். வேலூர் புரட்சியின் போது ஏறத்தாழ 12 அதிகாரிகள் கொல்லப்பட்டனர். அவர்களில் பிரிட்டிஷ் மன்னரின் படைப்பிரிவை சேர்ந்தவர்கள். ஆன்சர் வந்து 2ம் சரி. லெப்டினன்ட் எல்லி, லெப்டினன்ட் பாப் ஆம். வேலூர் கழகம் தொடர்பாக கர்னல் கில்லஸ்பிக்கு தகவல் கொடுத்தவர் யாருன்னா மேஜர் கூட்ஸ். டேஸ் தலைமையிலான குதிரைப்படை பிரிவுடன் காலை 9 மணி அளவில் கர்னல் கில்லஸ்பி கோட்டையை வந்தடைந்தார். ஆன்சர் வந்து கேப்டன் யங். வேலூர் புரட்சியின் போது மன்னராக பிரகடனப்படுத்தப்பட்டவர். ஆன்சர் வந்து பதே ஹைதர். கூற்று 1, வேலூர் புரட்சியின் போது நேரில் கண்ட ஒருவரின் வாக்குமூலப்படி கோட்டையில் மட்டும் 800 வீரர்கள் பிணமாக கிடந்ததாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. கூற்று 2, திருச்சிராப்பள்ளியிலும் வேலூரிலும் 600 வீரர்கள் விசாரணையை எதிர்நோக்கி சிறையில் அடைக்கப்பட்டார்கள். ஆன்சர் வந்து 2மே சரி. வேலூர் புரட்சிக்கு பிறகு திப்புவின் மகன்களை டேஸ் அனுப்ப உத்தரவிடப்பட்டது. ஆன்சர் வந்து கல்கத்தாவிற்கு அனுப்ப உத்தரவிடப்பட்டது. வேலூர் புரட்சியை அடக்கிய கர்னல் கில்லஸ்பிக்கு வழங்கப்பட்ட பரிசு தொகை. ஆன்சர் வந்து 7000 பகோடாக்கள். வேலூர் புரட்சியின் போது சிறப்பாக செயல்பட்டவர்கள். ஏபி சரியானவை. 23ஆம் படைப்பிரிவு 2வது பட்டாளத்தை சேர்ந்த ஷேக் ஆடம், ஷேக் அமீது, ஷேக் ஹுசைன். 1ஆம் படைப்பிரிவை சேர்ந்த 1ஆம் பட்டாளம் 2 சுபேதார் மற்றும் ஷேக் காசிம். வேலூர் புரட்சியை எதிரொலித்த இடங்கள். ஆன்சர் வந்து அனைத்தும் சரியானவை. பெல்லாரி, வாலஜாபாத், ஹைதராபாத், பெங்களூர், நந்தி துர்கம், சங்ககிரி துர்கம். ஆன்சர் வந்து அனைத்தும் சரியானவை. ஸோ இதோட புக் இன்சைடு கொஷின் வந்து முடிஞ்சது. புக் பேக் கொஷின்ஸ் வந்து பார்க்கலாம். கிழக்கிந்திய கம்பெனியின் நாடு பிடிக்கும் ஆசையை எதிர்த்து நின்ற முதல் பாளையக்காரர் யார்? ஆன்சர் வந்து பூலித்தேவர். சந்தா சாஹிப்பின் 3 முகவர்களுடன் நெருங்கிய நட்பினை ஏற்படுத்தி கொண்டவர் யார்? ஆன்சர் வந்து அதுவும் பூலித்தேவர். சிவசுப்பிரமணியனார் எங்கு தூக்கிடப்பட்டார்? எங்கன்னா நாகலாபுரம். திருச்சிராப்பள்ளி சுதந்திர பிரகடனத்தை வெளியிட்டவர் யார்?
மருது சகோதரர்கள். ஆப்ஷன் ஏ. வேலூர் புரட்சி எப்போது வெடித்தது? 1806 ஜூலை 10. வேலூர் கோட்டையில் புதிய இராணுவ விதிமுறைகளை அறிமுகப்படுத்த காரணமாக இருந்த தலைமை தளபதி யார்? யார் அப்படின்னா சர் ஜான் கிராடக். வேலூர் புரட்சிக்கு பின் திப்பு சுல்தானின் மகன்கள் எங்கு அனுப்பப்பட்டார்கள்? ஆன்சர் கல்கத்தா. ஸோ நெக்ஸ்ட் கோடிட்ட இடங்களை நிரப்புக. பாளையக்காரர் முறை தமிழகத்தில் டேஸ் என்பவரால் அறிமுகப்படுத்தப்பட்டது. ஆன்சர் விஸ்வநாத நாயக்கர். வருஷம் 1529. வேலுநாச்சியாரும் அவரது மகளும் 8 ஆண்டுகளாக டேஸ் பாதுகாப்பில் இருந்தனர். கோபால நாயக்கர். எங்கே அப்படின்னா திண்டுக்கல் அருகே உள்ள விருபாட்சியில். கட்டபொம்மனை சரணடைய கோரும் தகவலை தெரிவிக்க பாணர்மேன் டேஸ் என்பவரை அனுப்பி வைத்தார். ஆன்சர் ராமலிங்கர். கட்டபொம்மன் டேஸ் என்ற இடத்தில் தூக்கிலிடப்பட்டார். ஆன்சர் கயத்தாறு. மருது சகோதரர்களின் புரட்சி பிரிட்டிஷ் குறிப்புகளில் டேஸ் என்று வகைப்படுத்தப்பட்டுள்ளது. ஆன்சர் இரண்டாவது பாளையக்காரர் போர். வருஷம் 1800. டேஸ் என்பவர் புரட்சிக்காரர்களால் வேலூர் கோட்டையின் புதிய சுல்தானாக அறிவிக்கப்பட்டார். ஆன்சர் பதே ஹைதர். சரியான கூற்றை தேர்வு செய்யவும். ஸோ இதில் சரியானது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. 1, 2, 3 மூணுமே சரி, 4 மட்டும் தவறு. ஸோ என்னென்னு பாருங்கள். பாளையக்காரர் முறை காகதிய பேரரசில் நடைமுறையில் இருந்தது. காகதிய பேரரசில் பிரதாபருத்ரன் ஆட்சி காலத்தில் நடைமுறையில் இருந்தது. ஸோ இது சரி. கான் சாஹிப்பின் இறப்புக்கு பின் பூலித்தேவர் நெற்கட்டும் செவலை 1764 மீண்டும் கைப்பற்றினார். இதுவும் சரி. கம்பெனியின் நிர்வாகத்திற்கு தகவல் அளிக்காமல் பாளையக்காரர்களோடு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டதால் யூசப் கான் துரோகி என்று குற்றம் சுமத்தப்பட்டு 1764 தூக்கிலிடப்பட்டார். இதுவும் சரி. ஒண்டிவீரன் கட்டபொம்மனின் படை பிரிவுகளில் ஒன்றிற்கு தலைமையேற்று வழிநடத்தினார். இது கட்டபொம்மன் கிடையாது, இங்கே பூலித்தேவர். ஒண்டிவீரன் பூலித்தேவரின் படைப்பிரிவுகளில் ஒன்றிற்கு தலைமையேற்று வழிநடத்தினார். அதான் சரி. சரியானதை தேர்ந்தெடு. இதில் சரியானது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. 2, 3 சரியானவை. ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள். கர்னல் கேம்பல் தலைமையின் கீழ் ஆங்கில படைகள் மாபுஸ்கானின் படைகளோடு இணைந்து சென்றன. கர்னல் கேம்பல் கிடையாது, கர்னல் ஹாரன் தலைமையிலான அப்படின்னு வரும். காளையார் கோவில் போரில் முத்துவடுநாதர் கொல்லப்பட்ட பின் வேலுநாச்சியார் மீண்டும் அரியணை பெறுவதற்கு மருது சகோதரர்கள் துணை புரிந்தனர். இது சரி. திண்டுக்கல் கூட்டமைப்புக்கு கோபாலநாயக்கர் தலைமையேற்று வழிநடத்தினார். இது சரி. கார்ன்வாலிஸ் மே 1799 கம்பெனி படைகள் திருநெல்வேலி நோக்கி செல்ல உத்தரவிட்டார். கார்ன்வாலிஸ் கிடையாது, வெல்லஸ்லி பிரபு. பூலித்தேவர் ஐதர் அலி மற்றும் பிரெஞ்சுக்காரர்களின் உதவியை பெற முயன்றார். இது சரி. காரணம், மராத்தியர்களோடு ஏற்கனவே தொடர் போர்களில் ஈடுபட்டு கொண்டிருந்ததால் ஐதர் அலியால் புலித்தேவருக்கு உதவ முடியாமல் போனது. ஸோ இதுவும் சரி. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. கூற்று மற்றும் காரணம் ஆகியவை சரி, எனினும் காரணம் கூற்றை சரியாக விளக்கவில்லை. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. கூற்று. புதிய இராணுவ நெறிமுறை மட்டுமல்லாமல் தலைப்பகையில் வைக்கப்படும் தொழிலாளான இலட்சணையும் கடும் எதிர்ப்பை விளைவித்தது. சரி. காரணம், தோல் இலட்சினை விலங்குகளின் தோலில் செய்யப்பட்டது. இது சரி. ஆன்சர் ஆப்ஷன் பி. கூற்று மற்றும் காரணம் ஆகியவை சரி, காரணம் கூற்றை சரியாக விளக்குகிறது. ஸோ லாஸ்ட் கொஷின் போகிறதுக்கு. தீர்த்தகிரி ஓடா நிலை. தீர்த்தகிரினா யார் அப்படின்னா சின்னமலை தான் தீர்த்தகிரி. கோபாலநாயக்கர் திண்டுக்கல். பாணர்மேன் ராமலிங்கர். சுபேதார் ஷேக் ஆதம் யார்னா வேலூர் புரட்சி. கர்னல் பான்கோட் இவர் என்ன வேலூர் கோட்டை. வேலூர் கோட்டையில் முதல் பலியானவர் தான் கர்னல் பான்கோட். ஸோ ஆன்சர் இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ இதோட 118 கொஷின் இந்த லெசன் முடிஞ்சுது. அடுத்த லெசன் பார்த்திங்கன்னா காலனியத்துக்கு எதிரான இயக்கங்களும் தேசியத்தின் தோற்றமும். இந்த லெசன் தான் நம்ம அடுத்து பார்க்க போகிறோம். தேங்க்யூ.